இங்கே வேற இதான் அந்த 7 நேவிக்காரன் செத்தது. வெட்டி விட போய் தான் அள்ளி கொண்டு போனது கடல். எல்லாம் இதை கூட தான் மொப்பையாருக்கு நேரம் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ போக மறக்காம தயாவில் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சாங்க தேவைப்படுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சுண்டிக்கலாம் காடு மழை மொப்பையாருக்கு நேரம் போயிட்டு 80-70 போனால் தான் போயிடலாம் அவங்க வெட்டைக்கு. இது வேறுங்க கடல், பெரிய கடல். எல்லாம் அப்படி தான் பாண்டி தான் போகும். இது வேறுங்க வெட்டை 1000 ஒருத்தன் தான் வருவான். அந்த மணி இனிமையாக அந்த ரோட்டு மழை மப்பா பாருங்க அப்படி இருக்கு. நோயா இப்போ தான் 2 பேர் வந்தீங்க. 2 பேர் தான் இருக்கல. வேலை பார்த்து வேலைலாம் கூட்டிகிட்டு போயிடும் காட்டுக்குள்ளே, சுண்டிக்குளம் காட்டுக்குள்ளே. அங்கே வேலைலாம் கூட்டிகிட்டு போயிடும். மழையும் வந்துட்டு இங்கே கருமுகம் எப்படி இருக்குன்னு வேலை நம்பித்தான் போகிறோம். இப்படித்தான் ரோட்டு வளைஞ்சு அம்மா சொல்லுவோம். ரிங்ஸ் இப்படி பள்ளத்துக்கு அளவுனா ரிங்ஸ் போயிடும். இதுதான் எல்லா பாதையும் கொண்டு மிஸ் ஆகிட்டோமோ எங்கே கொண்டே விடுபட தெரியா. இந்த இதுதான் இடப்பட்ட போய் தான் காடு. இங்கே தேயாக்கள தெரியும் மிசுவமோடு சுண்டிக்குள்ள காடண்டா தெரியாத கலவரம் இருக்கல. ஏண்டா அப்படி ஒரு அந்த 2009 சண்டை நேரத்தில் ஒரு முக்கியமான காடம். மணல் ஓடாது, பைக் சரக்கு அடிக்கிட்டோம். 2009 காரனுக்கு தான் தெரியும் இந்த காட்டின் மகிமை. கடைசி ஏரியா இந்த காட்டு தாண்டிட்டோம்னா அங்கே பெரிய கடல், ஆண்கடல்னு சொல்கிற தாளையடி ஆண்கடல். இங்கே தான் வந்து பட்டறிய எல்லாம் போகுது. முல்லைத்தீவு, தாளையடி, சுண்டிக்குளம் அந்த சைட்டாக அப்படி வருது. இதுதான் நான் தண்ணி வட்டி மீன் பாடத்தை தாண்டி இந்த கள்ளி என்ன கள்ளின்னு தெரியும். சதுர கள்ளி இல்லை, இது வேற கள்ளி. காட்டுக்குள்ள நுழைய போகிறோம். ஃபுல்லாக மணல் தான். வாய் பார்த்து போனோம்னு ஆக்கி வச்சு வீர நம்பித்தான் இருக்கின்றது சரக்கு. இதெல்லாம் அந்த கடற்படை வீரர் 4 பேர் செத்தது. சுண்டிக்குளம் கடல் வெட்டி போய் தொடுவாய் வெட்ட போய் 4 ஆண்கார் செத்த இடம் இதை விடந்தான். நீ பாருங்க இப்படி வெள்ளம் வள்ளிகள் போயிருக்கணும். இந்தளவு மட்டத்துக்கு ஏறிக்கண்டு இவ்வளோ தான் மட்டம், கடல் மட்டம். ஆனால் அந்த வெள்ளம் வந்து இங்கே ஏறி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பெரிய தொடுவாய். இதைத்தான் தாண்டி போகிறோம். பைக்கெல்லாம் ஓடாது. நான் உடையெல்லாம் வீடியோ இந்த பாருங்க. இதான அந்த தொடுவாய், கடலுக்கும் சுண்டிக்குள காட்டுக்கும் இடைப்பட்ட தொடுவாய். பாருங்க மண் எங்கே உனக்கு சேர்த்துக்கண்டு. இந்த மண்ணெல்லாம் இல்லை அறவே. பாருங்க கொஞ்சம் இறங்கி போய் நாங்கள் மோட்டர் ஓடாது. ஒற்றை கையெல்லாம் ஓடுறேன், லொக்காயினா அவ்வளோ தான். இதானே அந்த ஆமைக்கு 8 பேர் செத்ததுன்னு. இதுவும் கடிச்சு கடல் தெரியுது இங்கே அங்கே. ஏன்னா அதானே
அப்போ இதெல்லாம் நிலைமையாக இருந்தது அந்த வெள்ளத்தோட. சிபி உரைக்கணும் 2 பேர். அந்த அஞ்சலை இதால தான் போகணும். இதால மணல் ரெண்டு பாருங்க, கடல் மண்ணை தான் கொண்டு விட்டுருக்கு இங்கே. ஐயோ இழுத்துட்டு போ இழுத்துட்டு இண்டக்கா குட்டி என்ன பாக்குறீங்க? இண்டக்கா வாருங்க நீங்களும். இதே குட்டி கடலா ஆயிட்டு. கடல் ஆயிட்டு கடல் அணையார் நம்மளெல்லாம் இங்கே வந்துட்டு எல்லாம் மணல்லாம் அடிக்கொண்டு போயிட்டேனே. அந்த தோட்டம் மட்டும் கிடக்கு, அந்த காடு இந்த வழியாக தான் போயிட்டேனே. ஓ வெள்ளம் வந்து 8 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த ரோடு இந்த பாதைக்கு வந்திருக்கோம். என்ற சிவனே வாழ்க்கையே வறுத்து போச்சு. என்ன அள்ளி இருக்கு கடலை. எங்கள பக்கமெல்லாம் அவ்வளோன்னு தெரியலை வெள்ளம். இங்கால கடல் கரையே கொண்டு வந்து சேர்த்துட்டு ஊருக்குள்ள. என்ற சிவனே அப்பா ஃபுல் டேங்க் அடிச்சு வந்தது பாருங்க. 3 புள்ளி தான் கணக்கு போயிட்டோம். அவ்வளோ மணல் உறிஞ்சி தள்ளி போச்சு. இப்போ இதுக்குள்ள அலாரம் வேற ட்ரை பண்ணிடுறாங்க. இஞ்சாலும் ஒன்றும் நடக்கல. இஞ்சால வளமை மாதிரியே இருக்கு. அங்கால தான் போட்டு வாங்கிட்டுது. ஐயோ கடவுளே, ஃபுல்லாக மணல் தான். சர்க்கேஸ் அம்மா பாருங்க. இஞ்சால இதான் இப்படி தான் கோயில். கடல் தொழிற்காக கும்பிட்ற கோயில்கள் இஞ்சால இருக்கிறதுலாம். கடல் தெரியுதா? இப்போ இல்லாத ஆண் கடலாம். இதுக்கெல்லாம் அந்த வாடி வச்சுக்கிறார்கள். வாடின்னு சொல்லி கடற்கரையில் தங்கி இந்த மீன் பிடிக்கிறார்கள். அவையில் வீடுகள் பாருங்க, ஆடு மாடு எல்லாம் நிற்கிது. ஃபுல்லாக மணல் சேர்ச்சிகள். இந்த ஒவ்வொரு தடவை தங்களுக்கு கோயில் வச்சு தான் கும்பிட்டு தான் போகிறது கடலுக்கு, கடல் தொழிலுக்கு. இது வேறுங்க பாதை எலங்க போகுது. இதுக்கெல்லாம் வந்து அவசரத்துக்கு நடந்து விடந்தான் போயிடலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே 1 மணி நேரம் வேணும் இந்த மணலை தாண்டது. அங்கால 1 மணி நேரம். இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வாடிக்காரங்களும் இந்த கடல் பிதா வேண்டி அப்படியே தென்னை நட்டு சோழியாக வச்சுக்காங்க. நாளைக்கு இது மணல் அரிப்புக்கு நல்லது தானே தென்னை நடுறது. இவங்க போட்டுகள் எவ்வளோ போட்டுகள் என்ன ஒரு இடம். ஏதோ கொழும்புக்கு பைக்கில் போயிட்டு வந்த மாதிரி கிடக்கு. அந்த அளவுக்கு அழுப்படுத்து போட்டு மணல். இதை ட்ரோன் வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும் கடல்கிட்ட எப்படி அள்ளி இருக்கான்ட்டு. சிவனே சிவனே, வாங்க அடித்த வெள்ளத்துக்கு எப்படி தென்னையெல்லாம் முடிச்சிருக்கண்டு. இந்த வீட்டுக்காரெல்லாம் எழுப்பி போயிட்டு நினைக்கிறேன். இந்த வெள்ளத்தோடு தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மூடி இருக்கும். பைக் எல்லாம் முடிக்கும். ஆட்கள் வராங்க சைட் எடுக்குவாங்க. பாருங்க எத்தனை தென்னையை முடிச்சு தள்ளி இருக்குண்டு. பைக் ஓடிக்கொண்டு காட்டுறபடியே தூரத்தில் இருக்கிறாக்கும். இங்கே பாருங்க இதெல்லாம் சோழியாக இருந்த தென்னஞ்சோழியா எல்லாம் அடித்து தர மட்டும் ஆயிட்டு இந்த வெள்ளம். இந்த பாருங்க கடல் தெரியுதா?
எப்படி கடற்கரை அள்ளி இருக்கு நீங்கள் இங்கே குடிக்கிற மாதிரி தரேன் பாருங்க. பாருங்க கடல் கரை இழுக்கு வேற இழுக்க முடியாது. வேலை இழுக்கிறத போய் பார்ப்போம். இன்றைய தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ போடுறோம். மறக்காம தயாவில் சொன்ன யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சாங்க தேவைப்படுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்கே வரங்க, இதான் அந்த 7 கடற்படையின் உயிரிழத்த தொடுவாயை வெட்டி விட, இந்த தொடுவாயை வெட்டி விட போய் தான் அள்ளி கொண்டு போனது கடல். ஏங்க கடலும் நிறைய உண்டாயிட்டுது எப்படி என்று. இது குட்டி கடல் மாதிரி கிடக்கு. இங்கெல்லாம் தண்ணி வந்தது, கடல் இறங்கி வந்தது. கடலுக்கு தான் போகிறோம் பாருங்க. முதல்ல ஏதோ ஒரு 10 அடி 15 அடிக்கு உயரம் இருந்த கடற்கரை. இப்போ அவ்வளோ கரையில் இருந்த அவ்வளோ மணல் எமிஞ்ச உணர்ந்து போட்டுடுங்க. இப்போ அதால் தான் நாங்கள் சுற்றி போகிறோம். இல்லாட்டிக்கு நேராக போவோம். இதெல்லாம் பாதை, காப்பீட் பாதை நடந்து சூரிய உதயம். எவ்வளோ சிபிஎல் சங்குகள் பாருங்க. இதான் ஆண்கடன்னு சொல்கிறேன். வேறுங்க எப்படி அடிக்கிறது, திடீர்னு கூடி அடிக்குது. இந்த நேரம் வந்துட்டு மனது இல்லை. இங்கே பாருங்க, கடலையும் ஊரையும் எப்படி இருக்காண்டு. இதான் தடுப்பணையாக தான்
இந்த மணல் கிடந்த அவ்வளோ மணலே அங்கே ஊருக்கு கொண்டு போயிட்டு பாருங்க அப்படி வந்து இவ்வளோ மணலும் இங்கேருந்து வந்தது. அந்த தொடுவாயை விட்டா போய்த்தான் பாருங்க ஒரு போட்டை வெள்ளம் அப்படி அடித்து துவைச்சிருக்கண்டு அடித்து முறிச்சு போட்டதெல்லாம். இதுக்கெல்லாம் 7 நேவிக்காரன் செத்தது. எப்படி முறிச்சிருக்குன்னு பாருங்க. அதால் அப்படியே நேராக போக வேண்டியது. கடல் வந்து இழுத்துக்கொண்டு போன முடியா அவ்வளோ மணலும் இங்கே வந்துட்டு. சூரிய உதயத்தை பாருங்க கடற்கரையில். நல்லா இருக்குல்ல. बस